வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். சரி, நான் உங்க ஷேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் பெரம்பூர். ஸோ டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் அவங்களோட பெரம்பூர் பிரான்ச்சை ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி பிளேஸ் மாற்றி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு விக்னேஷ் அண்ணா. ஸோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு ஒரு ஓப்பனிங் செரிமனிக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாடி பில்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அகெயின் நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டோர் எப்படி இருக்குது விசிட் பண்ணலாம், விசிட் பண்ணி அண்ணன் கூட கொஞ்சம் பேசலாம். நிறைய அத்லெட்ஸும் இருக்காங்க. போஸ்ட் ஸோ அவங்களோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான், சூப்பராக இருக்குண்ணா. ஷாப்பு பில் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? தொடர்ந்து உடனே எவ்வளோ ஒரு 2 lakhs பில்லிங் போட்டிங்களா அதுக்குள்ள? ஸோ பார்த்தீங்கன்னா ராஜு அண்ணா அண்ட் லிக்னேஷ் ப்ரோ இப்போதான் அமித் ஷேரு கிளாசிக்லேருந்து டேரெக்டாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். ஸோ அண்ணனோட ஸ்டூடெண்ட் 2 பேர் மெடல் பண்ணாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா தாஸ் அண்ணா கோல்டு பண்ணாரு, அவரும் இங்கே தான் இங்கே இருந்தார். சரி, போயிட்டாராண்ணா? இல்லை, வெளில தான் நிற்கிறாரு. ஓகே, ஸோ அவர் அப்புறமா மீட் பண்ணலாம். லிக்னேஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்கவுட்டில் வந்தார். எப்படி இருந்தது ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க ஷேரு? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்போலாம் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நம்ம யூடியூப்பில் பார்க்குறது ஒரு வைப் இருக்கும். பட் அந்த ஸ்டேஜ் யூடியூப்ல எது சேனல் பார்ப்பீங்க? சென்னை ஃபிட் சிட்டியில் பார்ப்போம். பட் அதை நேரில் பார்க்குற ஃபீலே வேறு. அதோட பயங்கரமா இருக்கும் உள்ள போகும்போது. அந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது அதில் நிற்கணும்னு ஒரு டோப் ஒரு கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபீல் இருக்கும். எப்பவுமே அத்லெட்டாக இருந்துட்டு அங்கே போய் நிற்கலன்னா ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும். பட் அதை தாண்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கேம் ரொம்ப நல்லா இருந்தது. காம்படிஷனும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு அத்லெட்ஸோட. இட்ஸ் நைஸ். உங்களோட ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஹிப்லாம் குட்டியாக இருந்தது, அப்புறம் நல்லா இருந்தது. என்ன வாட் வென்ட் ராங்? ஏன் வந்து மெடல் பண்ணணும்? வீக்கில் நிறைய இல்லை. நான் ஒரு 7 years கேப் அப்புறம் பண்ணுறேன் அப்படியே. ஸோ இந்தளவு மசில் ரெஸ்பாண்ட் பண்ணது ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். அதுக்கு ஒன்று அண்ட் தாண்டி பீக் வீக்கில் என் பாடியே எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான்னு தெரியல. ஸோ ஒரு மீட்டோட பீக் வீக்லேயும் ஒன்று பார்த்துட்டு வரோம். இம்ப்ரூவ் பண்ணலாமா, சரி எது தப்பாக இருப்பாங்க. இந்த வாட்டி கார்ப்ஸ் எக்ஸஸாக லோட் ஆச்சா, இல்லை வாட்டர் நிறைய லோட் ஆகுது. ஓப்பனாக அதுதான் எனக்கு தெரியும். ஃபுல்லாக வாட்டரியாக இருந்தது என் பாடி. ஸோ இன்னும் ட்ரையாக வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் மசில் ஹார்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்டோர் பார்த்தீங்களா? ஸ்டோர் எப்படி இருந்துச்சு? அமேசிங் ப்ரோ. ரொம்ப பெரிய ஸ்டோர். அதுவும் இங்கெல்லாம் இந்த லொக்காலிட்டியில் சான்ஸே இல்லை. அவர் ஆல்ரெடி பீக்கில் இருக்கார் ஆர்பி. இப்போ இன்னும் இவ்வளோ பெருசாக சூப்பர் மார்க்கெட் லெவலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிரேட் மூவ். ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். ஓகேண்ணா, தேங்க்ஸ் ஃபார் டைம். ஆல் தி பெஸ்ட். நவம்பரில் ப்ரோ கார்டு வின் பண்ணிடுங்க. ராஜு ராப்ஸி இப்போ பார்த்தீங்கன்னா 2 மெடல். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ஆக்சுவலி நிஜமாக தாஸ் ப்ரோ அண்ட் ஆனந்த் ரொம்ப ஃபுல்லராக இருந்தது இந்த வாட்டி. சூப்பராக இருந்தது. நான் லைவ்ல நான் பார்த்தேன், நைட்டு பார்க்குறேன், கண்டிஷன் கம்மியாக இருக்கே, சரி சொல்லலாமா வேணாமா, இல்லை வேணாம், ஆல்ரெடி ஒரு பீக்குள்ள இருக்கும் ப்ரெஷராக இருக்கும். சரி நான் எதுவுமே சொல்ல. ஆனால் எனக்கு லைவ்லாம் போடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லா லைவோட பார்த்து தான் இருந்தேன். எப்படி அந்த அடுத்த நாள் அப்படியே டோட்டலாக அப்சைட் டவுன் பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க? கரெக்டான டைம்ல கரெக்டான இது ப்ராப்பராக பண்ணோன்னா எல்லாரும் அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிம்மதியாக தூங்கணும். லைக் அவங்களுக்கு மைண்டை வந்து ஃபஸ்ட்டு நீ நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ள வந்து ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா அவங்க நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நீங்கள் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகி நல்லா சூப்பராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக டைட் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ப்ரோட பேக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருந்தது. ஃப்ரெண்டும் சூப்பராக இருந்தது. போஸும் நல்லா எல்லாம் நீங்கள் சொல்கிறத கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ அவர்தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷோலேயே தாஸ் ப்ரோக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 முன்னாடி பண்ணாங்க. லாஸ்ட் டைம் 2023 பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஷோலேயே சில்வர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி இந்த ஷோ எப்படி நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க? இந்த வாட்டி எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த டைம் தான் வந்து நான் வந்து ஒரு அத்லெட்டாக போகாமல் ஒரு நார்மலாக போனேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் ஜட்ஜஸ் வந்து எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அவங்களோட மைண்ட் செட் அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். வி வாண்ட் ப்ரோ ஃபிசிக். இது ப்ரோ கார்டு இல்லை, ப்ரோ ஃபிசிக் வேணும். ப்ரோ ஃபிசிக் வேணும். ஸோ அதுதான். ஸோ ப்ரோ ஃபிசிக்
இது பண்ணிட்டு நான் ஆட்டோமேட்டிக் நான் ப்ரோ லைனப்ல நிக்கிற மாதிரி. நவம்பர்ல நீங்களோ பண்றீங்களா? தெரியல ப்ரோ, பார்க்கலாம். ரொம்ப நாளாவே நம்ம ஊர்ல இருந்து கிளாசிக்ல யாருமே போக்கட் வாங்கல. இது மாதிரி தான் சொல்லி சொல்லி மண்டியில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன். கடைசி நேரத்தில் வந்து சொதப்பிடுறேன் எனக்கு. பார்க்கலாம், இந்த வாட்டி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சில்லாக பண்ணலான்னு இருக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. பாருங்களா, லாஸ்ட்டாக நம்ம நரேஷ் வேலை பார்த்தோமா? எம்பிசியில் பார்த்தோம்ல நம்ம. நரேஷ்க்கு அப்புறம் நரேஷ் தானே பார்த்தோம். நரேஷா இது ஆமாம் 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 பெங்களூர். பெங்களூரில் பார்த்தோம். நாங்கள் எல்லாம் கண்டிஷன் சூப்பராக இருந்தீங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரேக்கு ரொம்ப நாளாக பண்ணல. இப்போ கெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நவம்பர் பிளான் பண்ணியிருக்கேன். நவம்பர் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நவம்பர் பிளான் பண்ணுறேன். உங்களோட டிசம்பர் ஈவெண்ட்டுக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, சொல்லிட்டீங்களா? இன்னொரு பெரிய அலௌன்ஸ்மெண்ட் இருக்கு சொல்கிறேன். அப்புறம் எப்படி ப்ரோ இப்போ ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோலாம் வாங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு விக்கி ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 6 months தான் தெரியும். ஓகே, நான் ரெகுலராக அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரேண்டமாக பார்த்து அவரோட வாட்ஸ்அப் போஸ்ட் பார்த்து தான் பேச ஆரம்பித்தேன். பட் ரெகுலருக்கு அப்புறம் இப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த பிரான்ச் ஓப்பனிங் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னாரு. அரௌண்ட் 20 kilometers நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ப்ரோ கூப்பிட்டாருன்றதுக்காக வந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கடை, ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது கடை. ஓகே, நாங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அவரோட வாங்குற எல்லாமே? அவர் ரொம்ப ஜென்வனாக கொடுப்பாரு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் எல்லாமே. நான் கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றது கிடையாது. ஸோ ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வியே வராது. அவர் எதுனாலும் சொல்லிடுவார். ஸோ இந்த பிராண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, இது வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ்னாலும் சரி, என்ன ரிசல்ட்ஸ்னாலும் சரி, எது நல்லா இருக்குன்னு அவரே பட்ஜெட் எடுத்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, அகைன் இந்த வாட்டி என்ன பெஸ்ட்டாக கொண்டு வருவீங்க பேக்கேஜில்? லாஸ்ட் டைம் உங்கள் கண்டிஷனிங் எனக்கு பிடிக்கும், சூப்பராக இருப்பீங்க. நான் இப்போ வந்து ஷோல்டர் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் பேக்கோட திக்னஸ் வேணும். எனக்கு ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் பேக் இன்னும் நான் அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஷோவே பண்ணணும்னு நினச்சேன். நான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றனால சரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி டைமும் கொடுக்கணுன்ற மாதிரி ரொம்ப அப்படியே கண்டினியூஸாக ஈவெண்ட் இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாப்பா இருக்கு. இல்லை ஒண்ணுதான். ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னும் ஜூலைலேருந்து ஆமாம் ஆமாம். ஓகே, டிசம்பர்ல கண்டிப்பாக நிறைய ஷோஸ் வருது. கண்டிப்பாக பெரிய பெரிய ஷோஸ் நிறைய வருது. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகேண்ணா. IFBB அத்லெட் தாஸ் ஹைனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யர் கோல்ட். தேங்க்யூ வெரி மச். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேரு கிளாசிக்கில் ரொம்ப நாளாக தொடர்ந்து ஷோ பண்ணிகிட்டே இருக்காரு. ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி பிரான்ஸ், சில்வர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ப்ரோ இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டு பண்ணதுக்கப்புறம்? எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கோல்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப. ஏன்னா அந்த 3 weeks பண்ண கஷ்டம், அது டிசிப்ளின்னு, அது எல்லாமே மைண்ட் செட்டில் இருக்கும்போது அப்படியே மைண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா எல்லாருமோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய குவாலிட்டியை கீழே இறக்கவும் முடியாது. ஸோ எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். எதுவுமே ஈஸியாக கிடைக்கும்ன்றதெல்லாம் எதுவுமே எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 5 வாட்டி பண்ணியிருப்பீங்களா அமைச்சர் ஒலிம்பியா? ஆமாம், ஷெரு அமைச்சர் ஒரு 4 to 5 times, இது 5th time இது. ஓகே, ஸோ இவ்வளோ நாள் பண்ணதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ ஒரு அத்லெட் வந்து அங்கே பண்ணோன்னா அவன் எந்த லெவல்லேருந்து அந்த ஷோ வந்து அட்டன் பண்ணணும்? எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து ஷோ பண்ணணும்னு ஐடியா பண்ணீங்கன்னா ரெடி ஆகிறது, எப்பவுமே ரெடி ஆகிறது வந்து ஒரு பெரிய ஷோ, பெரிய ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரெடி ஆகணும். ஸ்டேட் பண்ணுறேன், நேஷ்னல்ஸ் பண்ணுறேன், இங்கே இருக்கிற நீங்கள் குவாலிட்டி, இங்கே இருக்கிற அத்லெட் கூட கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பெரிய ஷோ போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைன் அவுட் தான் ஆகுவீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மசில் குவாலிட்டி, இங்கே இருக்கிற அத்லெட்டோட குவாலிட்டி ப்ரோ குவாலிட்டிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் லைன் அப்பில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கால் அவுட்டில் வர முடியும். ஸோ என்னுடைய கோச் எப்படின்னா, அவர் ஃபுல் மைண்ட் செட் வந்து ப்ரோ லைனப்பில் தான் இருக்கும். இப்போ கூட எப்படி ப்ரிப்பரேஷன்னா வந்து நீங்கள் ப்ரோ கார்டு பண்ணுறதை பற்றி யோசிக்கல. ப்ரோ ஷோ பண்ணுவீங்களா, அந்த லைனப்பில் நீங்கள் டாப் 5ல நிற்கணும். அதுதான் மைண்ட் செட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா மட்டுமே தான் நீங்கள் ப்ரோ கார்டுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ ப்ரோ கார்டுன்றது கோல்டு கேட்டகரி கோல்டு அதெல்லாம் வந்து விட்டுருங்க. நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குவாலிட்டி ஆஃப் மசிலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, அதுதான். ஸோ இப்போ கூட பிரேக்கெல்லாம் கொடுக்கல எனக்கு அவர். ஓகே, உடனே இப்போ அடுத்தது ஷோ பண்ணுறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு லாஸ்ட் சீசன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ஷோ பண்ணீங்களே, பாண்டிச்சேரி ஷோ அண்ட் தமிழ் கிளாசிக். ஸோ அப்போ எனக்கு பார்க்கும்போது சைஸ் கொஞ்சம் ட்ராப் பண்ணாமல் இருந்துச்சு. ஏன்னா அப்போது என்னுடைய ரூட்டீனே வேறு. ஓகே, என்னுடைய நார்மல் ஆனால் அந்த 1 monthல உடனே பழைய மாதிரி ஃபுல் ஆகிட்டீங்க. எப்படி? அது எல்லாமே அதுதான் மேஜிக் தான். அது இருக்காரு மேஜிஷியன்.
அந்த மெஜிஷியன் ஒரு 3 வீக்ஸ் தான் அவர் என்னோட லாஸ்ட்டு. அதே மாதிரி தான் நான் லாஸ்ட்டாக நேஷனல்ஸ் பண்ணுறப்போ என்ன லாஸ்ட் 10 days தான் அவர் ரெடி பண்ணார். அதே மாதிரி இந்த ஷெருக்கும் அவர் அந்த ஒரு 3 weeks தான் அவர் டைம் எடுத்துக்கிட்டார். அது நல்ல ஒரு சேஞ்சஸ், ஆனால் நல்ல மேசிவான சேஞ்சஸ். என்னோட வால்யூம் மசில் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் நான் நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டியில் வந்து நான் டிப்ளீட்டில் இருந்தேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு கண்டிஷன் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் டைம். அண்ட் எப்படி இருக்குது ஸ்டோரு? நீங்கள் எவ்வளோ நாளாக ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் வந்து? எனக்கு ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் நான் வந்து டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என் தம்பி தான் வாங்கிட்டு வருவான். ஸோ கௌதம்னு என் தம்பி ஒருத்தான், அவன் தான் ஃபுல்லாக அவன் தான் டேரக்டர். இங்கே எல்லாமே எனக்கு வர்றது எல்லாமே எசென்ஷியல்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ்லேருந்து சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஆர்பி சப்ளிமெண்ட்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஸ்டோருக்கு வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஓகே. அண்ட் இந்த ஸ்டோர் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, நல்ல அவுட்லெட், நல்ல டிஸ்பிளேஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நிறைய நான் என் கண்ணாலேயே நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் இருக்காது. நான் இது வரைக்கும் ஸ்டோர்ஸ் போனதே கிடையாது. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டோர் வந்திருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆர்பி சப்ளிமெண்டோட ஒரு லாயல் கஸ்டமர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கலாம் எவ்வளோலாம் வாங்குறாருன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் சொல்லுங்க ப்ரோ. ஆஷிக். ஸோ எவ்வளோ நாளாக வந்து ஆர்பி சப்ளிமெண்ட்டில் வாங்கிட்டு இருக்கீங்க? ஒரு பாஸ் 1 year இங்கே வருவேன். ஓகே. நான் இப்போ வரையும் மல்டிவிட்டமின் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம், அப்புறம் ப்ரீ ஒர்க் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ மற்ற ஷாப் அண்ட் ஆர்பி வாட் மேக்ஸ் டிஃப்ரெண்ட்? ப்ரைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வேல்யூ ஃபார் மணி. வேல்யூ ஃபார் மணி. ஓகே ப்ரோ. ஸோ உங்கள் ஜென்யூன் ஃபீட்பேக் உங்களுக்கு ஒரு கிவ் அவே.